வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இது சூரியன் புகழ். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் சூரியன் புகழ் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து சூரியன் புகழை ஃபாலோ பண்ணிட்டே இருங்க. மறக்காம பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போட போகிற டெய்லி அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு கிடைச்சிட்டே இருக்கும். இன்றைக்கி எதை குறித்து பார்க்க போகிறோம்? மத்திய அரசு சம்மந்தமாக ஒரு 3 விஷயங்களை அப்டேட் பார்க்க போகிறோம். மத்திய அரசு வந்து தெளிவுபடுத்தியிருக்காங்க. என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பெட்ரோல், டீசல் விலை வந்து உயர்வு இல்லை அப்படின்னு சொல்லி நிறைய வலைத்தளங்களில், சமூக வலைத்தளங்களில் பார்த்தீங்கன்னா, சோஷியல் மீடியாவில் பெட்ரோல், டீசல் விலை வந்து கிட்டத்தட்ட 30 ரூபா வரையும் உயர்த்தப்படும் அப்படின்னு சொல்லிலாம் அறிவிப்பு வெளியாச்சு. அதெல்லாம் வந்து மத்திய அரசு சார்பில் வந்து தெளிவாக விளக்கம் கொடுத்துருக்காங்க. என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு வந்து பெட்ரோல், டீசல் விலையை வந்து உயர்த்த மாட்டோம். சோஷியல் மீடியாவில் வர தகவல் வந்து பொய்யான தகவல் அப்படின்னு சொல்லி, தவறான தகவல் அப்படின்னு சொல்லி வந்து விழிப்புணர்வு பண்ணியிருக்காங்க, தெளிவுபடுத்தியிருக்காங்க மக்களுக்கு. இது மொதல் அப்டேட்டு. 2வது அப்டேட் பார்த்தீங்கன்னா, அடுத்த அடுத்த மாதம் முதல் வந்து பார்த்தீங்கன்னா, கரண்ட்டு, அதாவது மின்சாரம் வந்து பற்றாக்குறை ஏற்படும் மாலை நேரங்களில் தமிழகத்தில் அப்படின்னு சொல்லி ஒரு அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க. மின்சாரம் பற்றாக்குறை வருது. அதனால தான் நம்ம ஏற்கனவே சொன்னோம். அவங்க துரானியம் மூலமா வந்து பார்த்தீங்கன்னா, மின்சாரம் தயாரிக்கிறாங்க. மின்சார உற்பத்தி, எலக்ட்ரிசிட்டி உற்பத்தி பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா, அதிகப்படுத்துங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்ப வாட்டர்ல வந்து தண்ணியில கரண்ட்டே எடுக்கிறதில்ல. தண்ணியில வந்து கரண்ட் எடுங்கன்னு சொல்லியிருந்தோம். அது மட்டும் இல்லாத பார்த்தீங்கன்னா, காற்றாலை மூலமா மின்சாரம் எடுக்குறாங்க. ஆ அதெல்லாமே பார்த்துருப்பீங்க. இப்போ பாரத பிரதமர் என்ன சொன்னாங்க பார்த்தீங்கன்னா, தோரியம் மூலமா கல்பாக்கத்தில வந்து மின்சாரம் எடுக்கப்படும்லாம் சொல்லியிருந்தாங்க. ஆ இது இத்தன விஷயங்கள் இருக்கு. இது 2வது அப்டேட்டு. அடுத்து 3வது அப்டேட் பார்த்தீங்கன்னா, மத்திய அரசு வந்து ஆக்சிடென்ட்ட கட்டுப்படுத்துறதுக்கு ஒரு புது அப்டேட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. தமிழகத்தில பார்த்தீங்கன்னா, ஆ டிராஃபிக் ரூல்ஸ வந்து வயலேட் பண்ணாம, பிரேக் பண்ணாம வந்து பார்த்தீங்கன்னா, டிராஃபிக் ரூல்ஸ ஃபாலோ பண்ணுறதுக்கு வந்து அதிகமா நானே விழிப்புணர்வு பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாத பியூசி சான்றிதழ், புகையில்லா சான்றிதழ் வந்து கொண்டு வரதுக்கும் வந்து விழிப்புணர்வு பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாத பார்த்தீங்கன்னா, தமிழக அரசு சார்புல நம்மை காக்கும் 48 திட்டம் மூலமா வந்து ஆக்சிடென்ட் ஏற்படும்போது காப்பாத்துறதுக்கெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் இப்ப பார்த்தீங்கன்னா, ஆக்சிடென்ட்ல வந்து அதிகமா ஆயிட்டே இருக்கு. நிறைய வந்து நோய்வாய்ப்பட்டு இருக்கிறவங்களோட ஆக்சிடென்ட் ஆகி இருக்கிறவங்க எண்ணிக்கை வந்து அதிகரிச்சுட்டே இருக்கு. அத கட்டுக்குள்ள கொண்டு வரதுக்கு வந்து மத்திய அரசு வந்து இப்ப வந்து V2Vன்னு ஒரு சிஸ்டம் புதுசா வந்து கொண்டு வர போறாங்க. அதுல வந்து பார்த்தீங்கன்னா, முதற்கட்டமா வந்து காரு, வேனு, பேருந்து, லாரி அதுலலாம் வந்து கொண்டு வர போறாங்க. அது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சென்ஸ் பண்ணும். ஏதாவது எதிர்ல வர்றத வந்து ஏதாவது ஒரு கட்டடம் வருதா? இல்ல அ ஆபத்தான வண்டிகள் வருதா? நியர்பைல வரும்போது வந்து சென்ஸ் பண்ணி அது அலாரம் மாரி சிக்னல் குடுக்கும். அப்போ வந்து அந்த விபத்து ஏற்படுறத வந்து தவிர்க்க முடியும். இத வந்து மத்திய அரசு கொண்டு வர போறாங்க. ஏன்னா வந்து நேஷனல் லெவல்ல வந்து பார்த்தீங்கன்னா, நெறையா ஆக்சிடென்ட் கேஸஸ் வந்து வந்துட்டே இருக்கு. அதனால வந்து இந்த இந்த மு அ விழிப்புணர்வு மற்றும் இந்த மெத்தட வந்து மத்திய அரசு கடைப்பிடிக்கிறாங்க. இத பத்தி ஒரு அப்டேட் குடுக்கணும்னு சொல்லிட்டு தான் இன்னைக்கு ஸ்பெஷலா வீடியோ போட்டோம். தொடர்ந்து சூரியன் புகழ ஃபாலோ பண்ணிட்டே இருங்க. தேங்க் யூ.